ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ் வித் ரம்யா vlogs. ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி vlog தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சென்னை டு ஏற்காடு கார்லேயே ரோட் ட்ரிப்பாக கிளம்பலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ நாங்கள் vlog ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 349 கிலோமீட்டர்ஸ் காட்டுது எங்கள் வீட்டிலேருந்து ஏற்காடு போகிறதுக்கு. ஸோ அரௌண்ட் 10:32 காட்டுது போய் ரீச் ஆகிடலான்னு. ஆனால் எப்படி பார்த்தாலும் டிலே ஆகும், பார்க்கலாம் எப்படின்னு பார்த்துக்குறோம். சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. விநாயகரை கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பனே விநாயகா நல்லபடியாக எங்களை கொண்டு போய் ஏற்காடில் சேர்த்துருப்பா. இப்போ நாங்கள் எங்கள் ஏரியாவிலேருந்து படூர் வந்துட்டோம். படூர் வந்துட்டு பெட்ரோல் டேங்க்கில் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் பெட்ரோல் பல்க் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு நம்ம பெட்ரோல் போட்டு நம்ம கிளம்பி நம்ம லாங் டிரைவ் போகிறதுனால பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபில் பண்ண சொல்லிட்டேன். ஸோ ஆல்ரெடி ஒரு 180 கிலோமீட்டர்கிட்ட காட்டுச்சு. இப்போ பார்ப்போம், ஃபில் பண்ணுறோம். எத்தனை லிட்ரு போகுது? இப்போ அரௌண்ட் 12 லிட்டர் முடிஞ்சிருக்கு. 12 லிட்டர் போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் எத்தனை லிட்டர் டோட்டலாக ஆகுதுன்ட்டு. ஸோ அரௌண்ட் 30 லிட்டர்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. நம்ம செங்கல்பட்டு வர போகிறோம். இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது செங்கல்பட்டுக்கு. நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்புறீங்க அப்படின்னாலே ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்னை, அதுக்கப்புறம் செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், அதுக்கப்புறம் திண்டிவனம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, அங்கேருந்து நீங்கள் சேலம் போயிட்டு சேலம்லேருந்து நேரடியாக நீங்கள் ஏற்காடு மலை ஏறிடலாம். நாங்கள் இந்த ரூட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இது சென்னையிலேருந்து ஏற்காடு வரைக்கும் அரௌண்ட் 360 கிலோமீட்டர்ஸ் வரும். ரோட் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நம்ம 7 to 8 ஹவர்ஸ்லேயே இதை ரீச் பண்ணிடலாம் நம்ம ஏற்காடை. நீங்கள் ஏற்காடுக்கு வந்து ஃப்ளைட்டில் வரணுன்னாலும் சரி, ட்ரெயினில் வரணுன்னாலும் உங்களுக்கு நியர்பை இருக்கிறது சேலம் தான். டீ வாங்கியாச்சு. ஸோ ஒரு பிரேக் எடுத்துகிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. நாங்கள் செங்கல்பட்டு ரீச் ஆனோன்னே ஆலம்பட்டியானில் காஃபி குடித்தாச்சு. அப்படியே குடிச்சு முடித்ததோட எங்களோட ட்ராவலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெற்றிகரமாக டீ குடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி ஃப்ரெஷ்ஷாக போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், சிட்டிக்குள்ளேயே வண்டி ஓட்டிட்டு இந்த மாதிரி ஹைவேல நம்ம ஓட்டும் போது ப்ரீஸியாக சூப்பராக இருக்கும். சிட்டிக்குள்ளே கிளச்சை மிதிக்கணும், பிரேக்கை பிடிக்கணும், அடுத்தடுத்த நிமிஷத்தில் மறுபடியும் பண்ணணும். ஏன்டா வண்டி ஓட்டுற ஒவ்வொரு நேரம் நம்மளுக்கு கால் வலியே வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபுல்லாக வந்து கிச்சன் விளாகாக போட்டுக்கிட்டு இருந்தீங்க, சமையல் விளாகா. ஆமாம், இன்னைக்கு ட்ரிப் விளாக் இருக்குது. எப்படி இருக்கு? ட்ராவல் விளாக் நல்லா போச்சு அப்படின்னா அடுத்தடுத்து ட்ராவல் விளாக் போடலான் இருக்கோம். அதனால மக்கள் ஆதரவு கொடுங்க. கொடுத்துருவாங்க. என்ன நம்மளுக்கு கொடுக்காம யாரு கொடுக்க போகிறாங்க? பின்னாடி 2 குட்டீஸும் தூங்குறாங்க. ஆமாம், ஏர்பெட் வாங்கியாச்சு. அதனால் பின்னாடி போட்டோன்னே நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு வராங்க 2 பேரும். யாரும் ஏர் பேக் எதுவும் இல்லாமல் இருந்தீங்கன்னா சீரியஸாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், ஏன்னா நம்ம நார்மலாக இதில் சீட்டில் வெறும் படுக்க போட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு பாப்பானா பிரச்சனை இல்லை. 2 பேபி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ இந்த ஏர் பலூன் நம்ம அடித்தோன்னா அதில் வந்து நம்மளுக்கு இதுவும் கொடுத்துட்றாங்க. நம்ம வாயில் ஊதுறதும் அந்த கஷ்டமும் இல்லை. ஆமாம், நீட்டாக நம்ம பிளக்கில் மாட்டி விட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸ்லவே ஃபுல்லாகிடுது. ஜம்முன்னு அவங்க வாட்டுக்கு படுத்துட்டு வராங்க. நம்ம வாட்டுக்கு டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சப்போர்ட்டுக்குமே உங்களுக்கு சைடில் எல்லாமே குஷன் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ பெட்டு மாதிரியே தான் இருக்குது. நல்லா பெட்டை விட கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஆக்சுவலாக இப்போ தான் டீ குடித்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. ஆள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரிஸ்க் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் பழைய வீடியோவில் நம்ம குக்கிங் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஆள் பிரிஸ்காக ரெடி ஆயாச்சு. ஆமாம். இப்போ நாங்கள் உளுந்தூர்பேட்டை வந்துட்டோம். அங்கே அடுத்தடுத்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது உங்களுக்கு மெயின் பைபாஸ்லேயே. நீங்கள் எந்த ஹோட்டல் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறலாம். நாங்கள் இன்றைக்கி வசந்த பவன் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே வெஜ் ஹோட்டல் தான். காலையில் போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அங்கே முடிச்சிடலான்ட்டு நாங்கள் வந்திருக்கோம். சனிக்கிழமைனால ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு எங்களுக்கு எல்லாமே சேர்த்து நாங்கள் 2 மினி டிஃபனும் 2 இட்லியும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுலேயே உங்களுக்கு உளுந்த வடை, கேசரி, காஃபி எல்லாமே வந்துடும். சாப்பாடு எல்லாமே இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. பர்சனலாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏற்காடுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கிளம்புறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளம்பும் போது 10:30 காட்டுச்சு. மணி இப்போ இங்கே 10 ஆயிடுச்சு. இன்னும் 3 ஹவர்ஸ் ஜேர்னி இருக்கு. நம்ம குட்டீஸும் நல்லா எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டாங்க. சாப்பிட்ட உடனே இப்போ எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. பாப்பா பாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. லக்ஷி தெரியல. தீக்ஷி பெட்ல படுத்தது எப்படி இருந்துச்சு? பெட் எப்படி இருக்கு? தூங்குறதுக்கு சூப்பரா. ஹாய்க்கு தான் அப்பா பாயின்னு சொல்லிட்டேன். நாங்கள் சேலம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சேலம் அரௌண்ட் இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் வந்துடும். இங்கேருந்தே ஏற்காடு ஒரு 55 கிலோமீட்டர்ஸில் வந்துடும் போட்டிருக்காங்க, கூகுளில் போட்டிருக்கு. அதை பற்றி தான் கூகுளை நம்பி தான் போய்கிட்டு இருக்கோம். கூகுளு
வெல்கம் டு தமிழ் வித் ரம்யா vlogs. நம்ம இன்னைக்கு ஏரிக்காடுக்கு தான் போறோம். ஏரிக்காடுனா தான் ஏற்காடு. உண்மையான பேரு ஏற்காடு இல்ல, உண்மையான பேரு ஏரிக்காடு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலாக அது என்னன்னா நிறைய ஏரிகள் நிறைந்த காடு, அதுதான் வந்து ஏரி காடுன்றது தான் முன்னாடி இருந்த பேர். அது வந்து அப்படியே மருவி வந்து மக்கள் பேச்சு வழக்கில் அது ஏற்காடு அப்படின்னு மாறிடுச்சு. அதோட உண்மையான பேர் வந்து ஏரிக்காடு. இப்போ நம்ம சேலம்லேருந்து ஏற்காடு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதில் மொத்தம் 20 ஹேர்பின் பெண்டு இருக்குது. ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்குமே தூய தமிழில் தான் பேர் வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 45 மினிட்ஸ்லேயே சேலம்லேருந்து நீங்கள் மொத்த மலையை ஏறி முடிச்சிடலாம். ரொம்ப கம்மியான டைம் தான் இந்த மலை ஏறுறதுக்கு. ஆனால் 20 பெண்டு இருக்குது. இது வந்து நாங்கள் சாப்பாடு லஞ்ச் எல்லாமே சேலம் செல்வி மெஸ்லேயே நாங்கள் வாங்கிட்டோம். அங்கே ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டோம். அதனால் அங்கேயே நாங்கள் பார்சல் வாங்கியாச்சு, ஹோட்டலில் சாப்பிட்டுக்கரலான்ட்டு. நாங்கள் ஹோட்டல் ரூம் வந்து ஆன்லைனில் தான் பார்த்தோம். மவுண்ட் பிக்கோன்னு சொல்லி நாங்கள் ஒரு ரெசார்ட்டில் தான் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் நாங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு புக் பண்ணல. பார்த்ததுக்கப்புறம் அதில் நம்பர் எடுத்து நாங்கள் ஹோட்டலுக்கே டைரெக்டாக கால் பண்ணி கேட்டோம். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறத விட நீங்கள் நேரடியாக உங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் கால் பண்ணி கேட்டுகிட்டே நீங்கள் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் 3:30க்கு தான் அங்கே ஏற்காடு போய் ரீச் ஆனோம். நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறமா அங்கே போய் நாங்கள் நேரடியாக புக் பண்ணிவிட்டு ரெசார்ட் போயிட்டோம். அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் பற்றி, ஃபுட்டை பற்றிலாம் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஏற்காடு நாங்கள் வெற்றிகரமாக வந்தாச்சு. வந்துட்டு அங்கே ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் ஸ்கை பார்க் வந்துட்டோம். இது வரும்போது அரௌண்ட் 7:30 ஆயிடுச்சு. அப்போவே சரியான க்ரௌடு. எல்லோரும் லைனில் க்யூவில் நின்றுட்டு டிக்கெட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்கை பார்க்கில் வந்து உங்களுக்கு பகலில் வேறு ரேட்டு இருக்கும். அதில் நிறைய அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் எல்லாமே இருக்கும், உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. நீங்கள் நைட்டில் போனீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கேம்ஸ் தான் அங்கே நிறையா இருக்கும். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் ஏற்காடு ட்ரிப்பில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம், எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.